உலகத் தமிழர்கள் அனைவரையும் இன்றைக்கு நான் மாற்றுக்குரல். ஈரானுடைய கொதிநிலை, இப்போ போர் எப்போ நடக்க போகுது, இப்போ நான் அமர்ந்திருக்கிற நேரத்தில் தாக்குதல் நடக்கலாமா என்கின்ற பல கேள்விகள் தற்போது நடக்கிறது. இன்றைக்கு நான் முக்கியமாக பேச போகிறது 56 மணி நேரத்தில் ஈரானை பாதுகாக்கும் சீனா. முதல் செய்தி, 56 மணி நேரத்தில் 16 கார்கோ விமானங்களின் மூலம் ரெடார் சிஸ்டத்தை கண்டுபிடிக்க முடியாத சமிக்ஞைகளை முழுமையாக ஆன் ஆஃப் செய்து ஈரானை பாதுகாக்கக்கூடிய நிலையில் முதல்ல சீனா மாறி இருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய முகமது பின் சல்மான், ஈரானை எமது மண்ணிலிருந்து தாக்க அனுமதியோம் கத்தரும். சவுதியின் இந்த அறிவிப்பு என்ன, ஈரான் எங்கள் சகோதரர்கள் என்றும் சவுதி அரேபியா வெளிப்படையாக அறிக்கை ஒன்றினூடே அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மிகுந்த மிகுந்த முக்கியத்துவமான ஒரு செய்தியாக பார்க்கிறோம். இதற்கிடையே அமெரிக்கா தனது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பே ஈரான் இஸ்ரேலை தாக்கிவிடக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகு சற்று மௌனமாக இருக்கும் காரணம் ஈரானுடைய பலம் மிக அதிகரிப்பதற்கு காரணமாகத்தான் இருக்கிறது. அதைப்போன்று அமெரிக்காவும் ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற கப்பல்கள் அவர்களால் அனுப்பப்பட்டாலும் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மிரட்டல் நடவடிக்கையாக கூட இருக்கலாம். உடனடியாக அவர்கள் தாக்குதல் நடவடிக்கை என்பது தற்போது சாத்தியம் இல்லை அல்லது சாத்தியம் இருக்கிறது என்று பலவேறு கருத்துக்கள் வந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய நண்பர்களான சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதை போன்று கத்தர் மற்றும் பல நாடுகள் போரை தற்போது தாக்க வேண்டாம், அது ஈரான் அமெரிக்கா போரோடு நிற்காது, அது துருக்கி வரைக்கும் அதைத்தான் சொல்கிறார்கள், அது சர்வதேச அளவில் பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும். ஆனால் அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் எந்த கருத்தும் தெரிவிக்காத போது அமெரிக்க அதிபர் புதிய கருத்தில் தங்களுடைய கப்பல் ஹரி ட்ரூமன் அல்ல, ஆப்ரஹாம் லிங்கன், 50க்கு மேற்பட்ட ஏர் ஸ்ட்ரைக் விமானங்கள், வார்ஃபேர் சிஸ்டம், ரெடார் சிஸ்டம், மெனிசன்ஸ் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய உலகில் பெரிய கப்பல் அங்கே மூவ் செய்கிறது. எதனால்? பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, அமெரிக்கா அல் உதீது தளத்திலிருந்து அனைவரையும் ஏன் வெளியேற்றியது? இது 2வது. 3வது, பிரிட்டிஷில் இருந்து ஏராளமான ஏர்கிராஃப்ட்ஸ் விமானங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு நேரடியாகவே தற்போது வந்திருக்கிறது. ஜோர்டான் அமெரிக்கா தளத்தை பலப்படுத்தி வருவது எதனால்? பிரிட்டிஷிலிருந்து ஏர் ஸ்ட்ரைக் செல்வது எதனால்? இப்போது ஆப்ரஹாம் லிங்கனுடைய சமிக்ஞைகள் வளைகுடாவில் அவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் மௌனப்படுத்தப்பட்டது எதனால்? நிறைய கேள்விகள் தற்போது எழுந்திருக்கிறது. இது அனைத்தும் நிச்சயமாக எந்த நேரமும் தாக்குதல் நடத்தலாம் என்பதை தெளிவாக, மிக 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 தெளிவாக சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலும் CVN-72 அமெரிக்காவின் கப்பல்கள் இங்கே தாங்கியிருக்கிற நேரத்தில் வெனிசுவேலாவில் தாக்கியதை குறித்து ஒரு பெரும் செய்தி உலகத்தை ஆட்டி படைத்திருக்கிறது. அதே பாணியிலான தாக்குதலை ஈரான் மீது அவர்கள் தாக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நியூயார்க் டைம்ஸில் வெளியான அந்த செய்தியில் இந்த செய்தியை அமெரிக்கா அதிபர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், இது உண்மையிலேயே அவர் சொல்லுகிறார், நான் இது குறித்து ஒன்றும் சொல்ல முடியாது, இது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் யூனிட் என்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். இதில் என்ன நியூயார்க் டைம்ஸில் செய்தி வெளியாகி இருக்கிறது என்று பார்த்தால், we were on the guard but suddenly all our radar system had been shut down without any explanation. The guard said, the next thing we saw were the drones, a lot of drones flying
over our position. We didn't know how to react. இதை தமிழில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். நாங்கள் எங்களுடைய வான்பரப்பை பாதுகாத்து கொண்டிருந்த போது எங்களுக்கு மேலே ஒரு அலை ஒளி வந்தது. உடனே எங்கள் மூக்கிலிருந்து இரத்தம் வந்தது. எமது இராணுவ வீரர்கள் பிளட் வாமிட் எடுத்தார்கள். காதுகளில் பயங்கர இரைச்சல், தலைவலி, அப்படியே கீழே சாய்ந்து போகிறோம். எங்களால் எழுந்து நிற்க முடியவில்லை. என்ன நடப்பது என்பதை ரியாக்ட் செய்வதற்கு நாங்கள் திட்டமிடுவதற்கு முன்பே அமெரிக்காவுடைய நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் எங்கள் தலைகளுக்கு மேல் வந்து உள்ளே இறங்கிவிட்டார்கள் என்ற செய்தியை வெனிசுவேலாவுடைய இராணுவ அதிகாரிகள் தெரிவித்திருப்பது மிக 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 முக்கியம். இதுதான் இப்போ அமெரிக்கா எதை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், மின்காந்த அலைகளின் மூலம் இந்த சூழலை ஏற்படுத்தி உள்ளே இறங்கி டெல்டா ஃபோர்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. இதை ஈரானில் நடத்த முடியுமா? நடத்தலாம் என்றும் அவர்கள் சொன்னாலும், ஈரான் இந்த தகவலை அறிந்து கொண்ட சோவியத் யூனியன் என்ன சொல்லுதுன்னா, இது ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவமே அன்றி இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல, இதை எங்களால் தடுத்து விட முடியும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஈரானை பொறுத்தவரை ஒரு குறுகிய பாகம் இல்லை, அது ஒரு பெரிய பரந்த நிலப்பரப்பு. ஆகவே ஈரானில் இதுபோன்று த சோனிக் வெப்பன்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த தாக்குதல், த வைப்ரேஷன் அண்ட் மின்காந்த அலைகளின் மூலம் இந்த தாக்குதல்களை ஒருபோதும் சாத்தியம் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ, ஈரானுக்கு மேல் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா எந்த மாதிரியான தாக்குதலை நடத்தப் போகிறது என்பது உலகம் அறியாத பெரும் சிக்கலாக ஒரு பரிணாமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 2025 ஜூலை மாதம் நடந்த தாக்குதலில் இதுபோன்று தான் அவர்கள் செய்தார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. அதிலே 40 இராணுவ ஜவான்கள் கொல்லப்பட்டார்கள், 30 விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டார்கள். உண்மையிலேயே இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மின்காந்த அலைகளை பயன்படுத்தியிருந்தால் அந்த நாடுகள், பாதிக்கப்பட்ட நாடு மற்றொரு தாக்குதல் நடத்திருக்கிறதுக்கு ஒரு 56 நாட்கள் ஆகும். ஆனால் ஈரானோ ரிட்டாலியேஷன் திருப்பி தாக்கியதில் ஒரு 8 நாட்களுக்குள்ள தாக்கிட்டாங்க. அதில் நிச்சயமாக ஈரான் அந்த மாதிரியான தாக்குதலை சந்திக்கவில்லை என்றும் சர்வதேச எக்ஸ்பர்ட்ஸினுடைய பார்வைகள் இருக்கிறது. அதனால் ஈரானை தாக்குவது வேறு. ஆனால் அமெரிக்காவும் யூத நாடும் ஈரானை தற்போது தாக்குவதில் பல சந்தேகங்கள், பல அச்சத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய நோக்கம் பாரசீக வளைகுடாவில் உள்ளே நுழைந்து தாக்கி அழித்து இஸ்லாமிய பயங்கரவாதம், மத பயங்கரவாதத்தை காரணம் காட்டி ஹெர்முஸ் வலைத்தளங்களில் இருக்கும் ஒட்டுமொத்த ஆயில் ஃபீல்டையும் தனக்கு கையில் கொண்டு வந்துடணும். இதுதான் அவன் திட்டம். யூரோப் நாடுகளில் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் ஈரானை அழித்தொழிப்பதில் யூரோப்பிய யூனியனும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரே நிலையில் இருப்பதை நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன். ஏன் சொன்னா, லண்டனில் இருந்து தான் இந்த 12 F-35 F-22 மிக 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 கப்பல் ஃப்ளைட்டெல்லாம் அங்கே வந்திருக்கிறாங்க. இதை பார்க்கின்ற போது முக்கூட்டு ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, அவங்க என்னதான் சொன்னாலும் சவுதி தலங்களிலோ கத்தருடைய தலங்களிலோ அல்லது ஜோர்டானை துவம்சம் செய்வது தடுக்க முடியாது. அப்படி ஒரு தாக்குதலை நடத்தினால் அமெரிக்காவில் 12க்கும் மேற்பட்ட, சிரியாவில் இருக்கிறது, ஈராக்கில் இருக்கிறது, லெபனானில் இல்லை, இஸ்ரேலில் ஏராளமாக இருக்கிறது, சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், எல்லா தலங்களிலும் 8க்கும் மேற்பட்ட, அமெரிக்காவினுடைய 8லிருந்து 12க்கும் மேற்பட்டது டியூகோ கோர்சியாவையும் அவர்கள் தாக்குவார்கள். இதற்கிடையில் அவருடைய மகன் கொமெனி அவர்களின் மகன் நிர்வாகத்தை ஏற்றிருப்பதாகவும் கொமெனி மறைபொருளாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் வந்திருக்கிறது. இது சர்வதேச ஊடகங்கள். இந்த ஊடகங்கள் எப்படின்னா, ஈரானுக்கு எதிரான செய்திகளும் ப்ரோ அமெரிக்கா யூரோப் செய்திகளாகவும் இருக்கிறது. ஆனால் அவர் மலைகளுக்கு இடையே பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அது உண்மை பொய் என்பதை தாண்டி உலகத்தில் இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு எங்கு இருக்கிறார், அவர் பனாமாவுக்கு சென்றாரா, கிரீஸுக்கு சென்றாரா என்பது தெரியவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலில், இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் இந்த விவகாரத்திலிருந்து லூப்தன்சா முதல் பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் முதல் எல்லாமே
மத்திய கிழக்கு இஸ்ரேலுக்கு தனது விமான சர்வீஸை நிறுத்திவிட்டார்கள். எல்லா நாடுகளும் அங்கிருந்து வெளியேறக்கூடிய உச்சபட்ச பதட்ட நிலை காணப்படுகிறது. இப்போது ஈரானுடைய உள்நாட்டு குழப்பத்துக்கு காரணம் சென்று அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்துமா? அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தினால் உலகம் முழுவதும் ஏற்படுகிற பெரும் விவகாரங்கள் என்ன என்ற கேள்வி எழுகிறது. 3 அணுசக்தி நிலையங்களை அவர்கள் தாக்கி தோல்வியடைந்த நிலையில் ஈரான் கடைசியாக ஆயத்துல்லா கமினி சொன்னது, எங்களுடைய முழுமையான வலிமையை பயன்படுத்தி உச்சபட்சத்தில் கடைசி வரை நாங்கள் எதிர்ப்போம். ஈரானுடைய இராணுவ தலைவர் என்ன சொல்கிறார்? தளபதி, நாங்கள் இறுதியாக ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலுக்கு சமாதி கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். என்ன நடக்கப் போகுதுன்னு தெரியல. பதட்டம் நிறைந்த இந்த உலகத்தில் போர் எப்போது நடக்கும் என்பதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.